காஜு இல்லாமல் நடக்கடலை இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு ஃபட்டா போஹா கத்லி ரெசிபி பண்ணலாம். 1 கப் போஹாவை எடுத்து சரக்குன்னு வறுத்து கூடவே 1/2 கப் பொட்டுக்கடலையும் மொறுன்னு கமன்னு வறுத்து ஆறுனதுக்கப்புறம் இனிப்புக்காக கற்கண்டை போட்டு நவீன மிஷினில் நங்குன்னு இடிச்சு இது எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸாக அரைச்சு 1 ஸ்பூன் தூத் பவுடரை மறுபடியும் மிக்சரில் போட்டு ஒரு சுத்தினா பேஸ் ரெடி. இந்த இன்ஸ்டன்ட் ஸ்வீட் பண்ண 5 நிமிஷம் போதும். பால் பவுடர் வேண்டானா ஒமிட் பண்ணிடலாம். 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக சேர்த்து கட்டி தட்டாமல் திரட்டி கொஞ்சம் நெய் தடவி 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தேய்ச்சா பிசுறு இல்லாமல் தேய்க்கலாம். எல்லார் வீட்லேயும் நடக்கிற கதை தான். எது செஞ்சாலும் வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் நம்ம அம்மாக்கெல்லாம் எதையாவது சொல்லி சாப்பிட வச்சிருவாங்க. அப்படி என்ன பாதிச்ச ஒரு ரெசிபினா வெள்ளை ரவை உப்புமா. அட உப்புமாவா ரொம்ப தப்புமானாலும் பருப்பு வேகாது, எப்படியும் சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி உங்க அம்மா செஞ்சு பிடிக்காதது என்ன டயலாக் சொல்லி சாப்பிட வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணும்போது வட்டலை கவுத்தி போட்டு நெய் தடவி திரட்டுனா சூப்பரா வரும்.